உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து கேட்டறிய நடிகர் ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யாவுடன் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார். மருத்துவமனையில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களிடமும் மருத்துவர்களிடமும் ரஜினிகாந்த் பேசினார். அப்போது அவர்களிடம் ஜெயலலிதாவின் உடல் நலன் குறித்து விசாரித்தார். ஜெயலலிதா நலம் பெற வேண்டி கடந்த மாதம் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்த ரஜினிகாந்த் இன்று மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பிரதமர் நரேந்திர மோடி உரிய நேரத்தில் சந்திப்பார் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலமைச்சரை பார்க்க பிரதமர் நரேந்திர மோடி வரவில்லை என கூறுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது எனவும் கூறியுள்ளார். பிரதமர் அவர்கள் வரும்போது முதல்வர் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், முதல்வருடைய உடல்நிலை, இவையெல்லாம் கருத்திலே கொண்டு முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது பிரதமர் மட்டும் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆகவே அதை மனதிலே கொண்டு பிரதமர் அவர்கள் உரிய நேரத்தில் உரிய வகையில் விஜயம் செய்யக்கூடிய முடிவுகளை எடுப்பார்கள். அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிங்கப்பூர் மருத்துவர்கள் மற்றும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பெல் ஆகியோர் இன்று சிகிச்சை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பெல், சிங்கப்பூர் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து அறிவதற்காக நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இன்று மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் இன்று சந்தித்து பேசினார். உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் தாங்கள் பேசியதாக திருநாவுக்கரசர் அப்போது தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனி அமைத்து போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் விஜயகாந்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் வழக்குகளின் தீர்ப்பு வந்த பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறிய அவர், பொதுவான அரசியல் குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் விஜயகாந்துடன் விவாதித்ததாக தெரிவித்தார். பொதுவான அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசினோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எதுவும் இப்போ கிடையாது. கூட்டணி பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 5வது கொதிக்கலனில் ஏற்பட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 5வது அலகில் உள்ள கொதிக்கலனில் இன்று மாலை திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பணியிலிருந்து செக்காரக்குடியைச் சேர்ந்த முருகப்பெருமாள் மற்றும் தெருமல் நகர் முத்துநகரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற 2 தொழிலாளர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இருவர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து தெருமல் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் பிரபல நகைக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகை சமந்தாவை காண ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல் திரண்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். சேலம் ஸ்வர்ணபுரியில் விரிவுபடுத்தப்பட்ட தனியார் நகைக்கடை ஒன்றின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் நகைக்கடையை திறப்பதற்காக முன்னணி திரைப்பட நடிகை சமந்தா வந்திருந்தார். அவரை காண ஏராளமான ரசிகர்கள் நகைக்கடை முன்பாக குவிந்தனர். விழாவை முடித்துக்கொண்டு அவர் வெளியே செல்லும் போது அவருடன் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் முண்டியடித்தனர். இதனால் கூட்டத்தில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். அவர் கார் ஏறி புறப்பட்ட போதும் கூட ரசிகர்கள் திரளானவர்கள் அவரது காரை தொடர்ந்ததால் அந்த பகுதி சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.
கன்னியாகுமரி அருகே மாதா போதகர் வீட்டில் 120 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உள்ள பூவங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ரிங்கிள் ஜெயக்குமார். அங்குள்ள சிஎஸ்சி ஆலயம் ஒன்றில் மாத போதகராக அவர் செயல்பட்டு வருகிறார். இன்று வழக்கம் போல பிரார்த்தனைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 120 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு அவர் தகவல் அளித்ததும் உதவி காவல் துணை கண்காணிப்பாளர் அபிலேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். பட்ட பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் திருவட்டாறு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள கௌரியம்மன் கோவில் குளத்தில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்தனர். சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த விக்னேஷ், திருவான்மியூரைச் சேர்ந்த பொன் பாஸ்கர், விஷ்ணுவர்தன், ஹரி, விக்னேஷ் ஆகியோர் ஈஞ்சம்பாக்கம் கௌரியம்மன் கோவில் குளத்தில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது விக்னேஷ், பொன் பாஸ்கர், விஷ்ணுவர்தன் ஆகியோர் நீரில் மூழ்கினர். மூவரையும் காப்பாற்ற சக நண்பர்கள் முயற்சித்துள்ளனர். எனினும் அவர்களை மீட்க முடியாததால் திருவான்மியூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மூவரையும் தீயணைப்புத் துறையினர் சடலமாக மீட்டனர். இந்த சம்பவம் பற்றி நீலாங்குறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னைக்கு காலையில் ஒரு 5 பேர் குளிக்க வந்திருக்காங்க. குளிக்க வரும்போது என்ன ஆச்சுன்னா, அதில் 2 பேர் பொதுமக்கள் பார்த்ததுனால அவங்க காப்பாற்றிட்டாங்க. அது போக மீதி 3 பேர் அவங்க திருவான்மியூர் பகுதி மற்றும் நீலாங்கரை பகுதியை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இதில் ஒரு பையன் விக்னேஷ் என்ற பையனை மட்டும் இப்போ பாடி எடுத்திருக்காங்க. இன்னும் 2 பேர் திருவான்மியூர் பகுதியை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. அவங்களோட பாடி இன்னும் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு ஒரு பாடி எடுத்திருக்காங்க. போலீஸ் வந்திருக்கு, ஃபயர் சர்வீஸ் வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் 10க்கும் மேற்பட்டோருக்கு மர்ம காய்ச்சல் தாக்கியிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் மேச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் இப்பகுதியில் 5 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை மர்ம காய்ச்சல் பரவுவதற்கான காரணம் என இப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.